திருவாழ்க திருவே துணை, குருவாழ்க குருவே துணை. அன்பர்கள் அனைவருக்கும் ஸ்ரீ விசா ஜோதிடத்தின் சிவகுருநாதனின் அன்பான இனிய காலை வணக்கங்கள். இன்று விஸ்வாவசூரிடம் ஐப்பசி மாதம் 14ஆம் நாள், ஆங்கில வருடம் 2025 அக்டோபர் மாதம் 31ஆம் நாள், கிழமை வெள்ளிக்கிழமை. மேஷம் முதல் மீனம் வரை உள்ள 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன். மேஷம். இன்று ரகசியங்களை காப்பாற்ற போராட வேண்டியிருக்கும். நண்பர்களிடம் அதையும் பகிர வேண்டாம். துரிதமாக செயல்பட்டு காரியத்தை செய்ய முடிப்பீர்கள். ஆனால் அவசரப்படாமல் நிதானமாக செய்வது நன்மையை தரும். தொழிலில் சில மாற்றங்களை செய்து வெற்றி காண்பீர்கள். நண்பருடன் கருத்து வேறுபாடுகள் ஏற்படும். தந்தையின் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. திட்டமிட்ட பயணங்கள் வெற்றியை தரும். நினைத்த காரியங்களை நினைத்தபடி செய்து முடித்து பொருளாதார வளர்ச்சியை காண்பீர்கள். குழந்தைகள் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. பெண்களிடம் கருத்து வேறுபாடு ஏற்படுவதால் கவனமும் கண்ணியமாக பழக வேண்டும். விளையாட்டுக்காக கூட வரம்பை மீறி செயல்பட வேண்டாம். வாழ்க்கை துணையின் ஆளுமை அதிகரித்தது உங்களுக்கு உறுத்தலாக இருந்தாலும் அதை அனுசரித்து சென்றால் உங்களுக்கு இந்த நாள் இனிய நாள். ரிஷபம். இன்று புதிய ஒப்பந்தங்கள் உங்களுக்கு கிடைக்கும். புதிய நண்பர்கள் அறிமுகமாவார்கள். நட்பு வட்டம் விரிவடையும். துரிதமாக செயல்பட்டு ஒப்பந்தங்களை சரிவர நடத்தி வியாபாரம் வணிகத்தை பெருக்கி லாப வருமானங்களை சந்திப்பீர்கள். அதிகாரிகள் மாற்றம் உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும். அதிர்ஷ்டம் கை கொடுக்கும். பயணங்கள் வெற்றியை தரும். எதிர்பாராத பணவரவுகள் வரும். அக்கம் பக்கத்தினர் செலவுகள் கூடும். நல்ல தகவல் வந்து சேரும். தாயின் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. பெண்கள் உங்கள் விருப்பத்தை நிறைவேற உதவி செய்வார்கள். அரசு விஷயங்கள், அரசு இனங்களில் பிரச்சனைகள் வருவதால் என்று அதை தவிர்க்கவும். வாழ்க்கை துணையின் கோபதாபத்தை தவிர்த்து கொண்டால் இந்த நாள் உங்களுக்கு இனிய நாள். மிதுனம். என்று துரிதமாக செயல்படுகிறேன் என்று அவசரமாக செய்து வேலைப்பளுவை நீங்கள் ஏற்றிக்கொள்வீர்கள். நண்பர்களுடன் கருத்து வேறுபாடு ஏற்படுவதால் மன அழுத்தம் உண்டாகும். மறைமுக எதிர்ப்புகள் தோன்றும். பிரச்சனைகள் தோன்றும். அதையெல்லாம் நீங்கள் இன்று சமாளித்து தான் ஆக வேண்டும். எதிர்பாராத பணவரவு உண்டாகும். வம்பு வழக்குகளை இன்று ஒதுங்கி இருப்பது நல்லது. வீண் வம்புக்கும் போக வேண்டாம். வந்த வம்புக்கும் தலை கொடுக்க வேண்டாம். இன்று மௌனமே பரம ஔஷதம் என்று வழக்குகளை சந்திக்காமல் இருப்பது நல்லது. பயணங்கள் பிரச்சனைகளை தரும் என்பதால் தவிர்க்கவும். தொழிலில் தனித்துவமாக அடையாளப்படுத்தி முன்னேறுவீர்கள். சகோதரி ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. குடும்பத்தில் பொருளாதார வளர்ச்சி நன்றாக இருக்கும். சுபகாரியங்கள் நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. பெண் உறவினர்களால் அனுகூலம் ஆதாயம் உண்டாகும். அரசு விஷயங்கள், அரசாங்கங்களில் எதிர்பார்த்த பலன்களை பெறலாம். வாழ்க்கை துணை உங்களுக்கு உங்கள் மனம் போல் நடப்பதாலும் சொல்படி கேட்டு நடப்பதாலும் உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் மனதில் மறைந்து ஒரு ஆறுதல் கிடைக்கும். கடகம். நீங்கள் விரும்பிய காரியங்கள் இன்று நடக்கும். ஆனால் அதை துரிதமாக செயல்பட்டு அதை செய்து முடிக்க வேண்டும் என்ற ஒரு முனைப்பு உங்களிடம் இருக்கும். அதை தவிர்த்தால் உங்கள் விருப்பம் நிறைவேறுவதை நீங்கள் ரசிக்க முடியும். இல்லாவிட்டால் விருப்பங்கள் நிறைவேறும், ஆனால் அயற்சி உண்டாகும். புதிய நண்பர்கள் சேர்வார்கள். நட்பு வட்டம் விரிவடையும். இளம் வயதினருக்கு காதல் மலர வாய்ப்பிருக்கிறது. வாழ்க்கை துணை உங்கள் மனம் போல் நடந்து கொள்வார். மனமறிந்து நடந்து கொள்வார். அது உங்களுக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கும். தாய்மாமன் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. பயணங்களை தவிர்ப்பது நல்லது. தொழிலில் அதிகாரிகள் ஆதரவுடன் நல்ல ஒரு முன்னேற்றத்தை காண்பீர்கள். குடும்பத்தில் சிறு குழப்பங்கள் வந்து சேரும். பெண்களிடம் கருத்து வேறுபாடு ஏற்பட வாய்ப்பு இருப்பதால் கவனமும் கண்ணியமாக இருப்பது நல்லது. அரசு விஷயங்கள், அரசு இனங்களில் திட்டமிட்ட காரியங்கள் வெற்றி பெறும். வாழ்க்கை துணை உங்களுக்கு சொல்படி கேட்டு நடப்பதாலும் உங்கள் மனமறிந்து நடப்பதாலும் இந்த நாளை போல் இனிய நாள் உங்களுக்கு இனி வரப்போவதில்லை என்பதை நினைவில் கொள்க. சிம்மம். தெளிவான திட்டங்களும் திறமைகளும் நண்பர்கள் உதவியால் தொழிலில் நல்ல முன்னேற்றத்தை உருவாக்கும். இருந்தாலும் நீங்கள் துரிதமாக செயல்பட வேண்டும் என்று அவசரமாக செய்த காரியங்கள் உங்களுக்கு வேலைப்பளுவை கொடுக்க வாய்ப்பிருக்கிறது. ஆகவே நிதானமாக செய்தால் வேலைகள் தாமதமானாலும் ஆனால் ஒரே ஸ்ட்ரோக்கில் முடியும். இல்லாட்டி திருப்பி ஒரே வேலை செய்கிற மாதிரி ஆகிடும்.
தொழிலில் சில மாற்றங்கள் செய்து வெற்றி காண்பீர்கள். தொழிலில் வரக்கூடிய மறைமுக எதிர்ப்புகளை வெல்வீர்கள். குழந்தைகள் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. குடும்பத்தில் சுபகாரியங்கள் நடப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. பெண்கள் உங்கள் சொல்படி கேட்டு நடப்பார்கள். அரசு விஷயங்கள், அரசியலங்களில் பிரச்சனைகள் வரும் என்பதால் என்று ஒத்தி போடவும், உறவினர்களுடன் வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது. திட்டமிட்ட பயணங்கள் வெற்றியை தரும். தொழிலில் வரக்கூடிய எதிர்ப்புகளையும் பிரச்சனைகளையும் சமாளித்து வெற்றி காண்பீர்கள். குழந்தைகளுக்காக சில அலைச்சல்கள், விரயங்கள் ஏற்படக்கூட வாய்ப்பு இருக்கிறது. வாழ்க்கை துணையோடு நன்றாக என்று பேசி மனவிட்டு பேசி பழகினால் இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக இருக்கும். கன்னிராசி என்பவர்களே, இன்று நல்ல தகவல்கள் உங்களை தேடி வரும். சகோதரருடன் சில கருத்து வேறுபாடுகள் ஏற்படும். நண்பர்களுடன் சில பிணக்குகள் ஏற்படும். இருந்தாலும் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாம் வெற்றி பெறும். வளர்ச்சிக்கு தேவையான மாற்றங்கள் எல்லாம் வெற்றி பெறும். போட்டி பந்தயங்களில் வெற்றி பெறுவீர்கள். தாயின் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. உங்கள் விருப்பங்கள் அடிக்கடி மாறிக்கொண்டே இருந்தாலும் விருப்பங்கள் நிறைவே மனதிற்குள் ஒரு மகிழ்ச்சி உண்டாகும். தைரியமாக மாற்றங்களை செய்து முன்னேற்ற பாதையில் நீங்கள் செல்வீர்கள். பயணங்கள் பிரச்சனைகளை தருவதால் அதை தவிர்ப்பது நல்லது. தொழிலில் திட்டமிட்டு செயல்படும் போது வெற்றிகள் உங்கள் பெண்ணை வந்து சேரும். குழந்தைகளின் வளர்ச்சி மகிழ்ச்சியை தரும். குலதெய்வ வழிபாடு நன்மையை தரும். வாழ்க்கை துணையை பொறுத்தவரையில் பழையவற்றை நினைவு கூர்ந்து ஒரு மலரும் நினைவுகள் என்று உங்கள் குடும்பத்திரையில் ஓடுவது உறுதி. துலாம், நண்பர்கள் சகோதரர் உங்கள் சொல்படி கேட்டு நடப்பார்கள். குடும்பத்தில் கோபதாபத்தை குறைத்துக் கொள்வது நல்லது. திட்டமிட்ட பயணங்கள் வெற்றியை தரும். விரும்பிய பயணங்கள் வெற்றியை தரும். திட்டமிட்டம் திறமையாலும் உங்கள் தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை காண்பீர்கள். வேலையில் நீங்கள் செய்யக்கூடிய மாற்றங்களால் வேலையில் அழுத்தங்கள் வேலைப்புழு கூடுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. இருந்தாலும் அதையெல்லாம் சமாளித்து வெற்றி காண்பீர்கள். சகோதர ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. குழந்தைகளின் வளர்ச்சி மகிழ்ச்சியையும் பேரும் புகழையும் பெற்றுத்தரும். குலதெய்வ வழிபாடு நன்மையை தரும். பெண்களால் சில விரயங்களை சந்திக்க நேரிடும். வாழ்க்கை துணையை பொறுத்தவரையில் கோபதாபங்களை குறைத்து கொண்டால் உங்கள் குடும்பம் ஒரு பல்கலைக்கழகமாக இருக்கும் என்பதில் எந்தவித கருத்து வேறுபாடும் இல்லை. விருச்சிகம், சுய சிந்தனை அதிகரிக்கும். தன்னம்பிக்கை அதிகரிக்கும். நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் வளர்ச்சிக்கு தேவையான மாற்றங்களாக வெற்றி பெற்று தொழிலில் உங்கள் இலக்குகளை எளிதில் அடைவீர்கள். திட்டமிட்ட பயணங்கள் வெற்றியை தரும். குடும்ப அங்கத்தினுள்ள ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. குழந்தைகளின் விஷயத்தில் கவனமும் கண்காணிப்பும் வழிகாட்டுதலும் தேவைப்படுகிறது. குலதெய்வ வழிபாடு நன்மையை தரும். பெண் அதிகாரிகளால் உங்களுக்கு ஆதரவு உண்டாகும். அரசு விஷயங்களில் அரசினங்களில் எதிர்பார்த்த லாபத்தை காணலாம். இன்று மட்டும் நீங்கள் எதை செய்தாலும் நிதானமாக செய்தால் இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக இருக்கும். வாழ்க்கை துணையை பொறுத்தவரையில் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வளர்ச்சியும் லாப வருமானத்தையும் தரக்கூடிய நிலையில் இருக்கிறார். அவரை அனுசரித்து சென்றால் உங்களுக்கு இந்த நாள் இன்னும் ஒரு இனிய நாளாக இருக்கும் என்பதில் எந்தவித கருத்து வேறுபாடும் இல்லை. தனுசு, உங்கள் நீண்ட நாள் விருப்பங்களை நிறைவேற்ற நீங்கள் இன்று முனைப்பாக செயல்படுவீர்கள். குடும்பத்தில் புதிய நபர்கள் அறிமுகமாவார்கள். அலைச்சல்கள் அதிகமாக இருந்தாலும் அது நண்பர்களுக்காகவும் சகோதரர்களுக்காகவும் தான் அமையும் என்பதால் அதை ஒரு பொருட்டாக மதிக்காமல் அதை மகிழ்ச்சியாக ஏற்றுக்கொள்வீர்கள். குடும்பத்தில் சுபகாரியங்கள் நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. குறுகிய தூர பயணங்கள் வெற்றியை தரும். திட்டமிட்ட காரியங்கள் தொழிலில் வெற்றி பெற்று தொழிலில் உங்களை தனித்துவமாக அடையாளப்படுத்திக் கொள்வீர்கள். குழந்தைகள் விஷயத்தில் கவனமும் கண்காணிப்பும் வழிகாட்டுதலும் தேவைப்படுகிறது. குலதெய்வ வழிபாடு நன்மையை தரும். பெண் அதிகாரிகளால் உங்களுக்கு நல்ல ஒரு ஆதாயமும் உண்டாகும். தொழிலில் நல்ல லாப வருமானம் அதிகரித்து வெற்றி காண்பீர்கள். அரசு விஷயங்கள் அரசினங்களில் எதிர்பார்த்த பலன்களை பெறலாம். வாழ்க்கை துணையை பொறுத்தவரையில் உங்களுக்கு ஆடம்பர செலவுகளை அளித்தாலும் அவர்களுடைய அணுகுமுறை உங்களுக்கு ஆதரவாக இருப்பதால் அதை நீங்கள் இன்று அனுபவமாக சந்தோஷமாக அனுபவிப்பீர்கள். மகரம், திட்டமிட்ட காரியங்கள் செய்து திறமையுடன் அதை செயல்படுத்தி வெற்றி காணக்கூடிய நாள். குடும்பத்தில் அந்நியர் தலையீடை தவிர்க்கவும். குறுகிய தூர பயணங்கள் என்று வெற்றி பெறும். குழந்தைகளின் திட்டமிட்ட செயல்கள் உங்களுக்கு பேரும் புகழை பெற்றுத்தரும். எதிர்பாராத விஷயங்களில் உங்களுக்கு வம்பு வழக்குகள் வந்து சேரும். அதையெல்லாம் தவிர்ப்பது நல்லது. பெண் அதிகாரிகளால் உங்களுக்கு ஆதரவு உண்டாகும்.
தொழிலில் நீங்கள் எதிர்பார்த்த பலன்களை பெறலாம். அரசு விஷயங்கள் அரசிடங்களில் திருப்தியான பலன்கள் இருக்கும். துரிதமாக செயல்படாமல் அவசரப்படாமல் நிதானமாக செய்யும் காரியங்கள் லாப வருமானத்தை அதிகரிக்கும். வியாபாரம் வணிகம் நன்றாக இருக்கும். நண்பர்கள் உங்களுடைய வளர்ச்சிக்கு உதவிகரமாக இருப்பார்கள். மருத்துவ செலவு கூடும். வாழ்க்கை துறையை பொறுத்தவரையில் உங்களுக்கு ஒரு பொருளாதார வளர்ச்சிக்கு அவர் ஒரு முக்கிய காரணியாக இருப்பார் என்பது மனதில் வைத்து கொள்ளுங்கள். கும்பம், நீண்ட நாள் முயற்சிகள் எல்லாம் என்று வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அதுவும் தொழில் சார்ந்த முயற்சிகள் வளர்ச்சிக்கு தேவையான மாற்றங்கள் எல்லாம் என்று வெற்றிகரமாக செயல்படுத்தி வெற்றி காண்பீர்கள். குடும்பத்தில் மூத்தோர் சொல் கேட்டு நடப்பது நல்லது. குழந்தை விஷயத்தில் கவனமும் கண்காணிப்பும் வழிகாட்டுதலும் தேவைப்படுகிறது. சிறு சிறு பிரச்சனைகள் கூட வாழ்க்கை துணையுடன் ஒரு தற்காலிக பிரிவை வழிவகுக்கும் என்பதால் நிதானமாக செயல்படுவது நல்லது. பெண்களால் உங்களுக்கு பிரச்சனைகள் வரும் என்பதால் கவனமும் கண்ணியமாக இருக்க வேண்டும். அரசு விஷயங்கள் அரசிடங்களில் எதிர்பார்த்த பலன்களை பெறலாம். நண்பர்கள் சகோதரர்கள் வளர்ச்சி உங்களுக்கு ஆறுதலாக இருக்கும். வாழ்க்கை துணையுடன் வழக்கு பெறாமல் பிறக்கு இல்லாமல் அன்பாக பழகினால் இந்த நாள் உங்களுக்கு இனிய நாள். மீனம், குடும்பத்தில் நிதானமாக நீங்கள் செய்யும் காரியங்கள் வெற்றியை பெற்றுத்தரும். குடும்ப அங்கத்தினருக்கு மத்தியில் உங்களுக்கு ஒரு செல்வாக்கு உண்டாகும். சகோதரர்கள் நண்பர்கள் எல்லாம் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பார்கள். குழந்தைகள் விருப்பத்தை நீங்கள் நிறைவேற்றி ஒரு மகிழ்ச்சியை அவர்களுக்கு அளிப்பீர்கள். அவர்களால் உங்களுக்கு பொருளாதார வளர்ச்சி நன்றாக இருக்கும். தேவையற்ற பயணங்களை தவிர்க்கவும் செய்யக்கூடிய மாற்றங்கள் லாப வருமானத்தை அதிகரிக்குமாறு இருக்கும். தொழிலில் சில பிரச்சனைகளை வந்து சந்திப்பீர்கள். வம்பு வழக்குகள் என்று ஒத்திப்படுவது நல்லது. பிரச்சனைகளை சந்திக்காமல் இருப்பது நல்லது. பெண்களால் உங்களுக்கு சமூக அந்தஸ்து உயரும். அரசு விஷயங்கள் அரசிடங்கள் பிரச்சனைகள் ஏற்படும் என்பது என்று ஒத்திப்படவும். சகோதர நண்பர்களின் வளர்ச்சி உங்களுக்கு மனதிற்கு ஆதரவாகவும் இருக்கிறது. வாழ்க்கை துணையை பொறுத்தவரையில் உங்களுக்கு அவருடைய செல்வாக்கும் அவருடைய செயல்பாடுகளும் உங்களுக்கு நல்ல ஒரு மன அமைதியும் சந்தோஷத்தை தரக்கூடிய நாளாக இருக்கிறது. இந்த நாள் இனிய நாளாக இருக்கும் என்பதில் எந்தவித கருத்து வேறுபாடும் இல்லை. இந்த நாள் மட்டுமில்லாமல் எல்லா நாட்களும் இனிய நாளாக இருக்க என் அப்பன் செந்தூர் முருகன் அருள் புரிவதோடு ஆயுள் ஆரோக்கியம் அமைதி சந்தோஷம் ஐஸ்வர்யம் போன்ற எல்லா செல்வங்களையும் உங்களை தந்து காத்தல்வாராக. இந்த வீடியோவை பார்த்து உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை தட்டுங்க. அப்போ தான் இதுபோல் வீடியோக்கள் உங்களுடைய அலைபேசியில் முகப்பு திரையில் நீங்கள் தேடாமலே உங்களை தானாக வந்து அடையும். முருகாசரணம், கந்தாசரணம். எங்கும் மங்களம் உண்டாகட்டும். அறம் செய்வோம், கர்மத்தின் வழி குறைப்போம். வாழ்க வளமுடன், வளர்க சுகமுடன். இதுபோல் இன்னொரு பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து தற்காலிகமாக விடைபெறுவது உங்கள் அன்பன் ஸ்ரீ விசாக ஜோதிடத்தின் சிவகுருநாதன். நன்றி, நன்றி, நன்றி. வணக்கம்.